வெல்கம் டு நல்ல குயின் லாக்ஸ். கடலை மாவு ரவையை வச்சு இந்த பர்ஃபி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் எனக்கு அந்த டேஸ்ட் நாக்கில் நின்றுட்டே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு கப்பு கடலை மாவு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே அரை கப்பு ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கப்பு சீனி 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் ஃபார்மெட்டில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கடலை மாவோட ஸ்மெல் வரும். வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டி இல்லாமல் நல்லா தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க சீனி பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கன்னா பாயசம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பர்ஃபி கிடைக்காது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின தட்டில் தட்டிக்கோங்க. தட்டி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு கோடெல்லாம் போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம பீஸ் எடுக்கலாம். அதுக்காக தான் நல்லா கோடு போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு எடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பரான பர்ஃபி ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.